கடந்த 2 மாதங்களாக பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்கக்கூடிய, அதாவது சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்கக்கூடிய பருப்பு வகைகள், பாமாயில் போன்ற பொருட்கள் கிடைப்பதில்லை, வழங்கப்படுவதில்லை என்ற பொதுமக்களிடையே மிக பெருவாரியான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ரேஷன் கடைகள் முன்பு போராட்டங்களும் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அரசு அதிகாரிகள் தரப்பில் சொல்லக்கூடிய காரணங்களாவது, இந்த ஆதார் கார்டுடன் இணைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அது முடிந்தவுடன் மட்டும்தான் இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொருட்கள் வழங்கப்படும் என்று ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் தங்களுக்கே, அதாவது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய விநியோகமானது இந்த பருப்பு வகைகள் எதுவுமே சப்ளை செய்யப்படவில்லை, அதனால் தான் வழங்கப்படவில்லை என்று சில இடங்களிலும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமான பொது விநியோக திட்டம் என்பது வேறு, சிறப்பு பொது விநியோக திட்டம் என்பது வேறு. இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் அரசு நீட்டித்து வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது இது 2 மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்படாததனால் இது நீட்டிக்கப்படுமா அல்லது இத்துடன் இதற்கு மூடுவிழா காணப்படுமா என்ற அச்சம் பொதுமக்கள், குறிப்பாக இதை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களிடம் மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். பருப்பு வகைகள் வெளி மாநிலத்திலும் வெளி மாவட்டங்களிலும் அல்லது புறவெளி சந்தைகளில் வாங்கும் பொழுது சந்தை விலை மிக அதிகமான விலை இருப்பதனால் இங்கு அதனுடைய பொருள் குறைவான விலைக்கு கிடைக்கிறது என்பதனால் தான் அனைவரும் அதற்கு ஏகோபித்த வரவேற்பை கொடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஏன் அந்த பொருட்கள் வழங்கப்படவில்லை? ஒரு பக்கம் பணம் இல்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இப்படி பல கேள்விகள் நம்முடைய இருக்கிறது. உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து நுகர்வோர் உரிமைக்காக போராடக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் மற்றும் உணவை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு பேரணிகள் எல்லாம் நடத்திய சண்முக வேலாயுதம் நுகர்வோர் உரிமை ஆர்வலர் நம்முடன் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். இந்த பொது விநியோக திட்டம், சிறப்பு பொது விநியோக திட்டம், இதுடைய வேறுபாடுகள், இப்போ இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் வழங்கக்கூடிய பொருட்கள் தான் வழங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கான காரணங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன? பொது விநியோக திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அரிசி, கோதுமை, சர்க்கரை, மண்ணெண்ணெய் இந்த பொருட்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு 2013ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதை சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி விடுகிறாங்க. ஏன்னா பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது, 2 மாநிலம் தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. ஒன்று தமிழகம், ஒன்று கேரளா. அதை கடைசி நேரத்தில் அதையும் அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தமிழகம் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. நீங்கள் கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் படியரிசி திட்டம் அப்படின்னு சொல்லி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை பிடித்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக, திமுக 2 பேருமே இந்த உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், ஏழை மக்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கணும், நியாய விலையில் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து அவங்க அந்த திட்டத்தை பலப்படுத்தினாங்க. தமிழகம் அவனுடைய மானிய கோரிக்கையிலையும் சரி, அவங்களுடைய கொள்கையிலையும் சரி, அவங்க என்ன சொல்லுறாங்க, பாகுபாடற்ற அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு கொடுப்போம், பொது விநியோகம் கொடுப்போம். ஏன்னா மற்ற மாநிலங்களும் சரி, இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திலையும் சரி, அவங்க ஒரு குறியிலக்கின டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் அவங்க கொடுப்போம் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடுகள் தான் தமிழகத்துக்கு கிடைக்கும், பாக்கி மக்களுக்கு கிடைக்காது. தமிழக அரசினுடைய வாதம் என்னென்னா, இந்த வறுமை கோடுக்கு மேல் என்கிற வாதம் சரியான வாதம் இல்லை. ஏன்னா தமிழகம் வெள்ளம், பேரிடர் மற்றும் இன்றைக்கு வறுமை கோட்டுக்கு மேல் இருப்பாங்க, நாளைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுவாங்க. இது மாதிரி அடிக்கடி மாற்ற முடியாது. உள்ளபடியே மக்களுக்கு சேவை செய்யணும்னா பாகுபாடற்ற அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் கொடுக்கணும்னு எண்ணத்தோடு தான் தமிழக அரசினுடைய கொள்கை சொல்லுது. அந்த அடிப்படை காரணத்தை வைத்து தானே உணவு பாதுகாப்பு சட்டம் அல்லது உணவு உத்தரவாத சட்டத்தை ஏன் இங்க அமல்படுத்தலைங்கும் பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இதை தான் காரணமா சொன்னார்கள் இல்லையா? சிறப்பாக அது உண்மைதான். உச்ச நீதிமன்றமே தமிழகத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பொது விநியோக திட்டத்தை கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறார். அப்படியாக ஒரு பொது விநியோக திட்டம் இங்க செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது சிறப்பான முறையில். அதனால் எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்ப என்ன காரணத்திற்காக மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? அதனால் தான் இந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் இந்த இதுக்குள்ள வந்ததுனால அது நீக்கப்பட்டிருக்கா? இது பல குழப்பங்கள் இதுல இருக்கு. முக்கியமான இந்த அனைவருக்குமான பாகுபாடற்ற பொது விநியோக திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு அதிகப்படியான நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. ஏன்னா அவங்க சப்சிடி கொடுக்கணும்.
மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட அளவுக்கு தான் நாங்கள் மானியம் கொடுப்போம், இந்த உணவுப் பொருட்கள் கொடுப்போம், FCA குடவுன்லேருந்து கொடுப்போம். குறிப்பாக இந்த வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவங்களோட கொடுக்கப்படக்கூடிய அந்த அரிசியினுடைய விலையை அதிகப்படியாக ஏற்றிட்டாங்க. அதனால் அதிகப்படியான நிதிச்சுமை தமிழக அரசுக்கு வந்து விட்டது அப்படின்னு கருதி நீங்கள் அதில் அந்த இதுக்கு கம்பல் பண்ணாங்க. 2013ஆம் ஆண்டு இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் சேர்ந்தால் தான் நாங்கள் சப்சிடி கொடுப்போம், நாங்கள் உணவுப் பொருட்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு மேண்டேட்ரியாக கம்பல் பண்ணதுனால இவங்க வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில், ஏன்னா தமிழக அரசு வந்து ஒரு விதமான ஒரு போக்கில் இருந்திருக்கு. ஏன்னா வந்து இன்னும் ஸ்திரத்தன்மை இல்லை, அரசியலில் ஒரு உறுதிப்பாடு இல்லை, இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் பொழுது தமிழக அரசு அந்த 2013ஆம் ஆண்டு சட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருகிறது. அதுக்கு நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா இவங்க கையெழுத்து போட்டாங்க, ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. பிகினிங்லேருந்தே இந்த 2013ஆம் ஆண்டு சட்டத்தை தமிழக அரசு உத்வேகமாக எதிர்த்தாங்க. ஏன்னா வந்து சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், ஏன்னா தொடர்ந்து நாங்கள் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஆட்சி செலுத்தி கொடுக்கிறோம், ஏழை மக்களுக்கு பயனடையணும் அப்படின்றத உள்ளபடியே மிக நல்ல திட்டம்தான் இந்த திங். அது வந்து ஏனோ இப்போ பண நெருக்கடியினால் இந்த பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த பருப்பு, அதாவது உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாமாயில் போன்ற இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடியதற்கு இடையில வந்து ஒரு அரசு அறிவிப்பு வந்தது. இந்த பொருட்கள், அதாவது 20 கிலோ அரிசி அப்படிங்கிறதையே வந்து பார்த்தீர்கள் என்றால், அதாவது வெளி மாவட்டங்களில் வந்து 15 கிலோ அரிசியாகவும் 5 கிலோ கோதுமையாகவும் வாங்கிக்கலாம். இங்கே சென்னை மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ அரிசியும் 10 கிலோ கோதுமையாக வாங்கிக்கலான்னு ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் அதுவும் முழுமையாக எங்கேயுமே செயல்படுத்தல. பெரும்பாலான இடங்கள்ல அப்படி கொடுக்கப்படுறதும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நான் முதலே சொன்னாப்புல ஒன்று வந்து பொது விநியோக திட்டம், அடுத்து சிறப்பு பொது விநியோக திட்டம். சிறப்பு பொது விநியோக திட்டம் வந்து கடந்த காலங்களில் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, முக்கியமாக அதிகப்படியான இந்த பருப்பு வகைகள், பாமாயில் அதிகப்படியான விலை வெளி மார்க்கெட்டில் இருந்ததுனால, ஏழை மக்கள் அதை பயன்படுத்த முடியாமல் நிலை இருந்ததுனால தமிழக அரசே வெளி மார்க்கெட்லேருந்து வாங்கி சப்சிடி விலைக்கு எல்லா பொது விநியோக திட்டத்தின் வழியாக இதை கொடுத்தாங்க. ஏன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து ஒரு 2 கோடிக்கு மேலே வந்து இந்த குடும்ப அட்டை வச்சுருக்கிறாங்க. உள்ளபடியே பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் இந்த பொது விநியோக திட்டம் கவர் பண்ணுறாங்க. அதனால் ஏழை மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு எண்ணத்தோடு தான் இந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் அரசினுடைய சப்சிடி மானியத்தில் அவங்க வந்து இதை நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சமீப காலத்தில் என்னென்னா இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் நிறுத்தியிருக்காங்க, 2-3 மாதமாக நிறுத்தியிருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து என்னென்னா, மத்திய அரசினுடைய நிதியினுடைய திங். நாங்கள் 2013ஆம் ஆண்டு சட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றும், அடுத்தது தமிழகத்தில் தற்பொழுது நிலவி வருகிற அரசியல் சூழல், ஏன்னா வந்து நிரந்தரமான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு அரசினுடைய உறுதிப்பாடு இல்லாதனால தான் இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் முடியல. குறிப்பாக இதுக்கு வேண்டிய பணம் வந்து இந்த சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு கொடுக்கணும். அவங்க தான் இதை வெளியே ப்ரொக்யூர் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதில் தான் நெருக்கடி நிலை இருக்கிறது. ஆனால் அரசு இதுவரைக்கும் ஒரு வெளிப்படையான இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோமா நடத்த மாட்டோமா அப்படின்னு வெளிப்படையாக சொல்லவில்லை. அது சொல்லணும், சொன்னால் தான் மக்களுக்கு இப்படி. ஏன்னா அன்றாட தினத்தினம் மக்கள் வந்து இந்த ரேஷன் கடையில் போய் கேட்குறாங்க, இந்த நியாய விலை கடையில் போய் கேட்குறாங்க, எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் நாங்கள் கருதுகிறோம். இன்னொன்று, கொள்முதல் செய்வதற்கான நிதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததா கடந்த காலத்தில் பார்க்கலாம். 2013, 14, 15லேயே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இதை ஒரு பெரிய விமர்சனமாக வைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டும், அதாவது முன்பு வந்து இப்போ ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,000 டன் வந்து துவரம்பருப்பும் 17,000 டன் பாமாயிலும் வந்து தமிழகத்துக்கு தேவைப்படுது. ஒரு மாதத்திற்கு வந்து சப்ளை செய்வதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னா அதற்கு வந்து மாதந்தோறுமே நீங்கள் டெண்டர் விட்டு வாங்குங்க, மொத்தமா வந்து ஒரே நிறுவனத்துக்கிட்ட குவிக்காதீங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இன்னொன்று, குறிப்பிட்ட ஒரு 5 நிறுவனங்களுக்கு, அதாவது என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெண்டருக்கான முக்கியமான தகுதியா வச்சிருந்தாங்கன்னா 3 கோடி வரைக்கும் நீங்க தமிழ்நாடு வாணிப கழகத்திற்கு ஏற்கனவே நீங்க வந்து சப்ளை பண்ணி அந்த அனுபவம் இருந்தால் நீங்கள் இதற்கான தகுதி பெற்றவர்கள்னு. அதை திடீரென்று 40 கோடியா மாத்துறாங்க. அப்ப ஒரு பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் இதற்குள்ள வர முடியுது, அவர்களுக்கு மட்டுமே தான் இது போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும், இன்னொரு பக்கம் அரசுடைய நிதிநிலையும் ஒரு பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணமா
காரணமா சொல்லப்படுது. இது எந்த அளவிற்கு உண்மை, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஓரளவு நீங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் உடன்பாடு தான். ஏன்னா முக்கியமானது அரசினுடைய நிதி நிலை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து இதுக்கு வேண்டிய சப்சிடி கொடுக்க முடியல. பல்வேறு நிர்பந்தங்கள் இருப்பதனால இந்த பொது விநியோக திட்டத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அரசினுடைய உறுதிப்பாடு இல்லை. அதுதான் முக்கியமான காரணமாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் உள்ளபடியே சிறப்பு பொது விநியோக திட்டம் ஏழை மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டம். எங்களை போல ஆட்களாம், ஏன்னா நாங்கள் இதை வெளி மாநிலங்களுக்கு கோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பஃபர் ஸ்டாக் வேணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பொது விநியோக திட்டத்தினுடைய விலையும் குறையும். ஏன்னா அரசினுடைய நியாய விலைக்கடையினுடைய நிர்பந்தத்தினால பொது மார்க்கெட்டினுடைய விலையும் குறையும். அதனால் இது தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு எங்களுடைய ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நாம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது அரசு இது தரப்பு மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் கூறுகிறீர்கள், மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இது குறித்து அரசு தரப்பிலிருந்து அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரான ஆவடிக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து இந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் வழங்கப்படவில்லை 2 மாதமாக அப்படிங்கிற குற்றச்சாட்டு, குறிப்பாக துவரம்பருப்பு, பாமாயில் போன்றவை வழங்கப்படவில்லை, உளுந்து போன்றவை வழங்கப்படவில்லை என்பது. இதற்கு என்ன காரணம்? இது எப்போது களையப்படும்? இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது தமிழ்நாட்டிற்கு பாதகத்தை உருவாக்கும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொது விநியோகத் துறையில் மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் உணவு பாதுகாப்பு சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த போது அதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க நிலையிலிருந்து தொடர்ந்து எதிர்த்து வந்தோம். அதை மீறி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், திமுக அரசாங்கங்கள், திமுகவை சார்ந்தவர்கள் ஒத்துழைப்போடு உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்பொழுதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய சட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவாக தமிழகத்தில் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து பொது விநியோக திட்டத்தில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடற்ற வகையில் குறைந்த விலையில், நியாய விலையில், இன்னும் சில பொருட்களை விலையே இல்லாமல் வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்படும். இடையிலே இருந்த அரசாங்கங்கள் சரியாக கவனிக்காத காரணத்தால் அல்லது மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலையில் இருந்து தமிழகத்திற்கு பாதிப்பிலிருந்து தமிழக மக்களை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத சூழ்நிலையில் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் மத்திய அரசாங்கத்தை சரியான நிலைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதற்கு துணையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசோடு போராடி பெறுவார்கள். சார், அதாவது இப்ப உணவு உத்தரவாத சட்டம் அல்லது பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடியதை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வரவேற்க போகிறீர்களா? ஏனென்றால் நீங்களே இது கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். இடையில் வந்தவர்கள் அதனை சரியாக இப்பொழுது செயல்படுத்தவில்லை என்பது நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? இடையில் வந்தது இப்பொழுது அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வாதத்தை வைக்கிறீர்கள்? அது குறித்து விளக்கி சொல்லுங்கள். இல்ல, நான் இன்றைக்கு இடையில் 2 மாதங்களாக நீங்கள் தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னீர்கள். அந்த 2 மாதத்தை பற்றி தான் நான் பேசினேன். அதற்கு முன்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த போது, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த போது உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்ற நிலை இருந்த காரணத்தால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் உணவு பாதுகாப்பு சட்டப்படி ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு 5 கிலோ அரிசி ₹3.50 விலையில் தருகின்ற நிலை இந்தியா முழுவதும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் விலையே இல்லாமல் வழங்குவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரேஷன் கடைகளில் 20 கிலோ அரிசி மட்டுமே ஒரு குடும்பத்திற்கு வழங்குகின்ற நிலையில் ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு 5 கிலோ வீதம்
25 கிலோ அரிசி தருவோம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விலையே இல்லாமல் தருவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய விளைவால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து விலையே இல்லாமல் மத்திய அரசாங்கத்தின் உணவு பாதுகாப்பு சட்டப்படி ஒரு நபருக்கு 5 கிலோ விலையில்லா அரிசியை கூட விலையே இல்லாமல் தருவோம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது தமிழகத்தில் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துவிட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழக அரசு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய பாதிப்புகளை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது, எடுக்கும். சார், அதாவது இறுதியாக நேரடியாக எப்போது துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாமாயில் ரேஷன் கடைகளில் கிடைக்கும்? மக்கள் அதை கேள்வியாக வைக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய இப்போதைய கேள்வி. என தினமும் அலைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைக்கு. அதனால் சொல்லுங்க. நிச்சயமாக அரிசி இன்றைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய விநியோக முறை சீரானவுடன் தேவையான பொருட்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. தர வேண்டிய பொருட்கள் தரப்படுகின்ற பொழுது உறுதியாக வழங்கப்படும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் மட்டுமே தட்டுப்பாடு இருக்கிறது, பொது கடைகளில் தட்டுப்பாடு இல்லை. எனவே நீங்கள் சொல்வதை போல இங்கு பருப்புக்காக மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் சரியான பார்வை இல்லை. இன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீர்களோ இல்லையோ சார், நாங்கள் எல்லாம் செல்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நிலை எங்களுக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் இருந்துதான் நான் இந்த கருத்தை வைத்தேன். 2 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்பது யதார்த்த உண்மை. யாரிடம் வேண்டும் என்றாலும் கேட்டு பாருங்கள். நாங்கள் யாரிடமும் கேட்க தேவையில்லை. நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீர்கள் என்று சொல்லுவதே அபத்தம். நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன், உங்களை போன்றவர்கள் இந்த ரேஷன் கடைக்கு போவதில்லை. ரேஷன் கடையை பயன்படுத்துகின்ற மக்கள் இன்றைக்கு பருப்பு இல்லாத பாதிப்பு வந்திருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது, உணர்ந்திருக்கிறோம், நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இதை வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் ஏதோ செயல்படவில்லை என்ற பொருளில் அல்லது அக்கறை செலுத்தவில்லை என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களை போன்றவர்கள் முயற்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சார், நீங்கள் மீண்டும் மீண்டும் என் மீது நீங்கள் சொல்கிறீர்கள். வேண்டுமென்றால் வாருங்கள், என்னுடைய குடும்ப அட்டையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது என்னுடைய கேள்வி அல்ல. இது என்னை நீங்கள் குற்றம் சொல்வதனால் ஆகப் போவதில்லை. பொதுவாக மக்களுடைய கருத்தை தான் நான் இங்கே முன்வைத்தேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. ரேஷன் அரிசி கடத்தல் அப்படிங்கிறதும் பக்கத்து மாநிலங்களுக்கு, குறிப்பா கேரளா போன்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது. என்ன காரணங்களுக்காக கடத்தப்படுகிறதுங்கிறது வரைக்கும் நமக்கு செய்தி வருகிறது. தீவனமாக, மாட்டிற்கு தீவனமாக பயன்படுத்துகிறார்கள், ஆலையில் கொண்டு போய் தீவனம் தயாரிக்கிறார்கள், அல்லது இந்த பிராய்லர் கோழிகள் பண்ணைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. மற்ற மாநிலங்களுக்கும் கடத்தப்படுகிற செய்திகளும் வருகிறது. எப்படி இது நடைபெறுகிறது? ஒரு பக்கம் இங்கே கடைகளில் கிடைக்கவில்லை என்று மக்கள் நிற்கிறார்கள், இன்னொரு பக்கம் இந்த ரேஷன் அரிசி கடத்தல்ங்கிறது இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய பொது விநியோக திட்டத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக அவங்க கருதுகிறாங்க. இந்த லீக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பொருள்கள் கடத்தி விற்கிறாங்க. ரெண்டாவது தகுதியற்ற நபர்கள் இந்த பொது விநியோக திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக போலி ரேஷன் கார்டு பயன்படுத்துகிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கடந்த 2006லேருந்து 2011 ஒரு 4 லட்சம் கார்டுகள் மேலே அவங்க போலி கார்டுகளை கண்டுபிடித்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணமாக அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக தமிழக அரசு இந்த அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பல கார்டுகள் கொடுத்துட்றாங்க. ஒன்று பச்சை நிறை அட்டை, அரிசி விரும்புவர்கள்னு ஒன்று கார்டு கொடுத்துருக்காங்க. வெள்ளை அட்டைன்னு சொல்கிறாங்க, அதில் சர்க்கரையும் மற்ற பொருள்களும் வாங்கலான்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக அரிசியை விரும்பாதவங்க வெள்ளை அட்டை வச்சிருக்கிறவங்க சில காக்கிக்காரங்கன்னு போலீஸ்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 2 கோடி அட்டைகள் இருக்கிறது. ஒரு 30,000-50,000 ரேஷன் கடைகள் இதை ஒரு மாற்றுவதற்காகத்தான் அந்த தமிழக அரசு 2011 அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க, ஸ்மார்ட் கார்டு கொண்டு வரோம் அப்படின்னு. அவங்க ஒரு பொலிவுறு குடும்பன அட்டை அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் கொண்டு போகிறேன்னு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே 2011 இவங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் இந்த பொலிவுறு அட்டை, ஸ்மார்ட் அட்டை கொண்டு வந்தால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்து தான் மத்திய அரசு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, மாநில அரசும் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2015 பொறுத்த வரைக்கும் இந்த மாண்புமிகு அமைச்சர், இந்த உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் என்ன பண்ணார், இதுக்கு ஒரு 700 கோடி ரூபாய் செலவாகும். 2015 மானிய கோரிக்கையில் 318 கோடி ரூபாய் இந்த ஸ்மார்ட் கார்டு கோசம் அனௌன்ஸ் பண்ணி பட்ஜெட்டில் கொடுத்துட்டாங்க.
அவங்க என்ன பிரகாரம் வந்து இம்மீடியட்டாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2005 2009 2005 தான் இந்த கார்டை இஷ்யூ பண்ணாங்க, இந்த குடும்ப நல அட்டை கொண்டு போனாங்க. 2005 2009 முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த உள்தாள் ஒட்டுதல், இந்த பேப்பர் ஓட்டுதுன்னு வருடம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அதிகப்படியான செலவாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு லீக்கேஜை குறைக்கணும். அடுத்தது இந்த நுகர்வோர் வந்து தெரியும் தான் என்ன பொருள் வாங்கினேன்னு உடனே எஸ்எம்எஸில் வந்து வரப்போகுது, என்னென்ன பொருள்லாம் கிடைக்க போகுதுன்னு எஸ்எம்எஸில் சொல்ல போகிறாங்க. மேலும் வந்து ஒவ்வொரு கடையிலையும், இந்த நியாய விலை கடையிலையும் என்ன ஸ்டாக் இருக்குன்னு எல்லா மக்களும் இந்த கண்டுபிடித்திடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் கொண்டு போனாங்க, டேட்டா பேஸில் கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. முக்கியமானது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஆதார் எண்ணோட இணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 6.5 கோடி மக்களை ஆதார் எண்ணோட இணைச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 50 லட்சம் மக்கள் தான் இணைக்கலை. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து தமிழக அரசு என்ன சொன்னாங்க, முதல்ல பரீட்சாத்தமாக சென்னையும் திருச்சிராப்பள்ளியும் இந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா வந்து டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சில கெடுதல்கள்லாம் இருந்தாலும் கூட இந்த லீக்கேஜஸையும், இந்த கடையிலேருந்து இந்த கடத்தப்படுகிற அரிசியும் யார் வாங்குறாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா வந்து பல கடையில் என்ன செய்கிறாங்க, வாங்காதவங்க பேரில் இந்த நியாய விலை கடையில் பணி செய்கிறவங்க அதுக்கு மேலே எனக்கு அந்த குழப்பம் தான். இப்போ எனக்கே ஒரு சொந்த அனுபவம், ஆவடிக்குமார் சார் ஆனால் ஒத்துக்கல நான் போய் வாங்குறேங்கிறத, ஆனால் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் வந்து இப்போ வந்து இவர் அரசு கேட்ட எல்லா, அதாவது ஆதாரில் இணைக்கிறது எல்லாமே செய்திருந்தாலும் இந்த மாதம் நான் இன்னும் வாங்கவே இல்லை. ஆனால் நான் வாங்கியதாக எனக்கு குறுஞ்செய்தி வருகிறது. எப்படி வந்து அதை ஏற்றுக்கொள்வது? அடுத்த 2 நாள்லேயே பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தால் இந்த எண்ணில் புகார் செய்யுங்கள் என்று இன்னொரு எண்ணும் அனுப்பப்படுகிறது. ஏன் இந்த குழப்பம் அதில் இருக்கு? குழப்பம் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டு கொண்டு வராது தான் முக்கியமான குழப்பம். அடுத்தது வந்து இதுக்கு குறித்து போதிய பயிற்சி கொடுக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எல்லாருக்கும். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பயன்படாதவங்க வந்து இந்த பொது விநியோக திட்டத்திலேருந்து நம்ம விலகிடலாம் அப்படின்னு கூட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். இதை வந்து அந்த பொது விநியோகத்துறையில் இருக்கிறவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. போதிய நடவடிக்கை அரசு மேல் தரப்பிலிருந்து நடவடிக்கை இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தான் நாங்கள் கருதுகிறோம். இன்னொரு பக்கம் இந்த ஆதார் எண்ணை இணைப்பது, ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கொண்டு வருவதை பார்த்தால் சமையல் எரிவாயு மானியம் எப்படி வந்து வங்கி கணக்குகளில் வைக்கப்படுகிறதோ, வரவு வைக்கப்படுகிறதோ, அது போன்றும் இதுவும் நாளடைவில் மாற்றப்படும் என்ற ஒரு அச்சம் மக்களிடையே இருக்கிறது. அப்படி என்றால் பொது விநியோக திட்டம் ரேஷன் கடைகளிடையே மூடப்பட்டு உங்கள் வங்கி கணக்கில் இந்த அட்டைதாரர்களுக்கு இது என்று ஒரு இலக்கோடு அவர்கள் வந்து ஒரு சொற்ப தொகையை வரவு வைத்து விடுவார்கள். ஆனால் அந்த தொகையை கொண்டு போய் வெளிச்சந்தையில் வாங்கும் பொழுது விலை இரட்டிப்பாக விலை உயர்வதற்கான வாய்ப்பும் இதனால் அதிகரிக்கும். விலையும் இரட்டிப்பு விலை கொடுத்து வாங்குவது சாமானியர்களால் முடியாது என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. இதை இன்னும் அரசு வந்து உறுதியாக தெளிவுபடுத்தவும் இல்லை. ஆனால் இந்த அச்சம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? ஆமாம். ஏன்னா வந்து உலக வங்கி மற்ற வெளிநாட்டு நிர்பந்தங்கள் காரணமாக ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறீங்க? இமீடியட்டாக இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம், சப்சிடியில் இந்த வவுச்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பல பேர் சஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஓரளவு மத்திய அரசு இது கொஞ்சம் இணக்கமாக இருந்தாலும் தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரொம்ப டெட்லி எகெயின்ஸ்ட் இந்த வவுச்சர் சிஸ்டம் ஆர் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் கூடாது. ஏன்னா அதில் ஏராளமான பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு நேரடியாக போய் வாங்குவது என்பது ஒன்று, இந்த பணம் வந்து வவுச்சரில் போட்டு நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுவது வந்து 2. கடந்த இந்த கேஸ் சிஸ்டத்திலே கடந்த 1 மாதமாக பேங்க்கில் டிரான்சாக்ஷன் நடக்கலை, டிலே ஆகுது. முன்பணமாக கொடுக்கணும். நீங்கள் வந்து பொருளை முதல்ல வாங்கின பிறகு தான் அவங்க சப்சிடியாக கொடுப்பாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருப்பது வந்து எல்லாரும் உணர்றாங்க. எங்களை போல் உணவு உரிமைக்கான போராடுவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டமும் வவுச்சர் சிஸ்டமும் ஏழை மக்களுக்கு பயன் தராது. ஏழை மக்களுக்கு பயன் தருவதாக இருந்தால் இப்போதைக்கு நடைமுறையில் உள்ள நியாய விலை கடை மூலமாக பொருள்களை மக்களே போய் வாங்கிக்கிறது தான் நல்ல சிஸ்டம். அதுதான் உள்ளபடியே பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த பொது விநியோக திட்டம், சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய பொருட்களுக்கான வேறுபாடு, இப்பொழுது சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் பொருட்கள் வழங்காததற்கு இருக்கக்கூடிய பின்னணி காரணங்கள் என்ன, நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்ற அனைத்தையும் வந்து நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு நிகழ்ச்சியின் மூலமாக நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.